நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெண்முரசு குருதி சாரல் அத்தியாயம் 42. பொற்பன்றி 7. துச்சலை அணி கொண்டு இடைநாழிக்கு வந்தபோது தாரையும் மொசலையும் அவளுக்காக காத்து நின்றிருந்தனர். தாரை அவளை அணுகி வணங்கி, சற்று முன்னர் தான் தாங்கள் கிளம்பி செல்லும் செய்தியை அறிந்தேன் அரசே. பட்டத்தரசிக்கு அறிவித்துவிட்டு ஓடி வந்தேன் என்றாள். துச்சலை, நான் விதுரருக்கும் அன்னைக்கும் அறிவித்து விட்டேன். பிறருக்கு முறைப்படி தெரிவிக்கப்படட்டும் என்றாள். தாரே, சைந்தவர் இங்கிருக்கிறார், உடன் இருப்பீர்கள் என்று எண்ணினேன் என்றாள். ஆம், அதன் பொருட்டே வந்தேன். இனி என்னால் இங்கிருக்க இயலாது. இருந்து ஆவதும் ஒன்றும் இல்லை என்றாள். அசலை ஒன்றும் சொல்லாமல் நின்றிருந்தாள். துச்சலை அவள் கைகளை தொட்டு புன்னகை செய்தாள். தாரை விசும்பும் ஒலி கேட்டு துச்சலை திரும்பி நோக்கினாள். அவள் கண்ணீர் வழியே முகம் குனித்திருப்பதைக் கண்டும் ஒன்றும் சொல்லவில்லை. அவளுடைய அணுக்கச் செடி சாரிகை அருகே வந்து, தேர்கள் ஒருங்கிவிட்டன அரசே, அகம்படியர் நிறை கொண்டு விட்டனர் என்றாள். துச்சலை, நான் கிளம்புவதற்கான ஆணையை விதுரர் அளித்துள்ளாரா என்றாள். சாரிகை தயங்கி, அதை நான் அறியேன். சூரியை அறிந்திருக்க கூடும் என்றாள். எவ்வண்ணமாயினும் நாம் கிளம்புவோம். அரச ஒப்புதல் இல்லையேல் கோட்டை வாயிலை அடைவதற்குள் நமக்கு சொல்லப்பட வேண்டும் என்ற பின் மீண்டும் அசலையின் தோளை தொட்ட பின் நடந்தாள். தாரையும் அசலையும் அவளுக்கு பின்னால் ஒன்றும் சொல்லாமல் நடந்தனர். ஈரம் நிறைந்த காற்று வந்து சாளர கதவுகளை அரைந்து சுழன்றது. குளிரில் உடல் மேய்ப்பு கொள்ள தாரை தோள்களை ஒடுக்கி கைகளை மார்பின் மேல் கட்டி கொண்டாள். படிகளில் மெல்ல காலெடுத்து வைத்து இறங்கி முகப்பு கூடத்திற்கு வந்த துச்சலை நின்று இளைப்பாரி மேலே நோக்கினாள். அங்கே விழியறியா எவரோ நிற்பதைப் போல முகம் சுருங்கி உயிர்த்த பின் செல்லலாம் என சாரிகையிடம் கை காட்டிவிட்டு முற்றம் நோக்கி சென்றாள். அங்கே காவல் நின்ற வீரர்கள் தலைவணங்கினர். முற்றத்தில் இளஞ்சாரல் திரை போல காற்றிலாடியபடி நின்றிருந்தது. நனைந்து ஒளி கொண்டிருந்த மென்மயிர் உடல்களுடன் கரிய புறவைகள் தேர் நுகத்தில் நின்றிருந்தன. வெள்விழி கொண்டிருந்த வலக்குதிரை அவள் அணுகுவதை கண்ணுருட்டி நோக்கி பெருமூச்சு விட்டு முன்கால் வைத்து தேரை மெல்ல அசைத்தது. தேர் தட்டில் இருந்த பாகன் அதன் முதுகின் மேல் கோலை வைத்து வருடி ஆறுதல் படுத்தினான். இடக்குதிரை பிடரியும் புட்டமும் சிலிர்க்க வால் சுழற்றியது. மழைத்திரைக்கு அப்பால் தோல் கவசமும் வேல் முனைகளும் நனைந்து மின்ன புறவிகளில் அமர்ந்தபடி அகம்படி படை வீரர் 3 நிறைகளாக அணி கொண்டிருந்தனர். அவர்களின் தலைவன் சிந்து நாட்டின் கரடி கொடியுடன் நின்றிருந்தான். அவனுக்கு பின்னால் 2 அறிவிப்பாளர்கள் கொம்பும் எரியம்பு செலுத்தும் வில்லுமாக நின்றனர். பின் காலையாகியும் வெயில் எழவில்லை. நீர்த்தாரைகளின் ஊடாக வானிலிருந்து வழிந்திறங்கிய ஊமை வெளிச்சம் நகர் மேல் படிந்திருந்தது. நனைந்த அரண்மனை கோட்டை கருமை கொண்டிருந்தது. காவல் மாடங்களின் குவை முகடுகளும் கரி படிந்திருந்தன. தேரின் பித்தளை முகடு மட்டும் வானின் ஒளியில் மின்னியது. சூரிய அருகணைந்து, அனைத்து பொருட்களையும் எடுத்து வைத்து விட்டேன் அரசே என்றாள். துச்சலை தலையசைத்தாள். தலைமை காவலன் அவளுடைய ஆணைக்காக காத்திருந்தான். அவள் மீண்டும் அசலையையும் தாரையையும் நோக்கி, சென்று வருகிறேனடி. ஊழை தெய்வங்களே ஆள்கின்றன என்று மட்டும் நம்புக. நாம் செய்வதற்கு பெரிதொன்றும் இல்லை என்றாள். அசலைக்கு பின்னால் பாதியுடல் மறைய நின்றிருந்த தாரை தலை குனிந்து அழுது கொண்டிருந்தாள். அவள் தலைமேல் கை வைத்து மெல்ல அழுத்தி புன்னகைத்த பின் துச்சலை தேர் கிளம்பலாம் என தலைமை வீரனுக்கு கை காட்டினாள். அவன் கை தூக்க கொம்பூதி மும்முறை பிளிரலோசை எழுப்பினான். அகம்படி குதிரைகளில் சில காலெடுத்து வைத்து அசைவெழுப்பின. அவன் உரத்த குரலில், அஸ்தினபுரியின் இளவரசி, காந்தாரக்குடி தோன்றல், சைந்தவி, துச்சலை எழுந்தருள்கை என அறிவித்தான். துச்சலை மேலும் சில கணங்கள் தயங்கினாள். அவள் விழியோட்டுவதைக் கண்ட அசலை, என்ன தேடுகிறீர்கள் அரசி என்றாள். இல்லை என அவள் தலையாட்டினாள். பானுமதியின் அணுக்கச் செடி சத்தியை அப்பால் விரைந்து அணுகுவதைக் கண்டதும் தான் துச்சலை அவளுக்காகவே காத்திருக்கிறாள் என்று உணர்ந்தாள். சத்தியை அருகணைந்து தலைவணங்கி மூச்சிறைக்க, அரசியின் செய்தியுடன் வந்தேன் அரசி என்றாள். சொல்க என்றாள் துச்சலை.
விரைவில் அஸ்தினபுரியின் இளவரசர்களுக்கான மன நிகழ்வு இங்கு ஒருங்கும். அனைத்தும் இன்னும் 2 நாட்களில் முடிவு செய்யப்படும். அப்போது மைந்தரின் அத்தையுடன் இருக்க வேண்டும் என்பது முறைமை என்றார்கள் அரசி என்றாள் சத்யை. மேலும் சொல்லப்படுவதற்காக விழியமைக்காமல் துச்சளை காத்திருந்தாள். ஆனால் அவை வாழ்மாலை சடங்காக நிகழும் என்றால் அத்தையின் வாழ்த்து வாளினூடாகவே அளிக்கப்படலாம் என்றாள் சத்யை. துச்சளை பெருமூச்சு விட்டு, நன்று, நான் அரசியை வணங்கி விடை கொண்டேன் என்று அவர்களிடம் சொல்க. என் கைகள் இங்கு தேவையாக இருக்கும் போது வருவேன் என்று கூறுக என்ற பின் அசலையையும் தாரையையும் நோக்காமல் தேர் நோக்கி சென்றாள். சூதன் படிப்பலகையை வைக்க சாரிகையையும் சூரியையும் 2 கைகளாலும் பற்றி கொண்டு மெல்ல ஏறி அவர்களின் தோள்களிலிருந்து கை தூக்கி தேரின் தூணை பற்றி கொண்டு உடலை உந்தி மேலெழுந்து உள்ளே சென்று பீடத்தில் அமர்ந்தாள். அதற்குள் அவள் உடல் சற்று நனைந்து விட்டிருந்தது. அந்த சிறு முயற்சியிலேயே அவளுக்கு மூச்சு இறைத்தது. சூரியையும் சாரிகையும் உடன் ஏறிக்கொள்ள பாகன் தேர் புறவைகளை தட்டி சகடம் கிளம்பச் செய்தான். குடிவீரனும் அறிவிப்பாளர்களும் முதலில் செல்ல 12 புறவி வீரர் தொடர்ந்து சென்றனர். அதன் பின் அவளுடைய தேர் சென்றது. தொடர்ந்து பிற அகம்படி புறவியர் சென்றனர். காவலரனை கடந்து செல்லும் போதுதான் அவள் கோட்டை மேல் படிந்திருந்த கரிய படலத்தை கண்டாள். என்னடி அது என்றாள். சாரிகை, அரசி, 2 நாட்களுக்குள் நகரெங்கும் இந்த கரும்பாசி பரப்பு படர்ந்து விட்டது. இது முன்னரும் இங்கிருந்திருக்கிறது என்கிறார்கள். இதன் விதை இந்த மண்ணில் மறைந்துள்ளது. இந்த மழை அதை முளைக்க செய்துவிட்டது என்று விரலி சொன்னாள் என்றாள். இதன் பெயர் மகா கலியம் என்று ஒரு முதுசேவிலி சொன்னாள் என்றாள் சூரியை. துச்சளை பதற்றத்துடன் திரை விலக்கி நகரை நோக்கி கொண்டு அமர்ந்திருந்தாள். அத்தனை சுவர்களிலும் படர்ந்திருக்கிறது என்றாள். ஆம் அரசி, அந்தி கவிழ்வது போல வந்து அமைந்து விட்டது என்கிறார்கள் என்றாள் சூரியை. சாரிகை, நகரெங்கும் எலிகள் பெருகிவிட்டிருக்கின்றன. எங்கிருந்து கிளம்பி வந்தன என்று தெரியவில்லை. மண்ணுக்கு அடியிலிருந்து கரிய நீரூற்றுக்கள் போல வந்து கொண்டே இருக்கின்றன. இல்லங்களில் சுவர்களில் ஓரமாக கட்டெரும்பு நெறிகள் போல செல்கின்றன என்கிறார்கள் என்றாள் சூரியை. அவற்றை பிடிக்க நாகங்கள் வந்து சேர்கின்றன. அரண்மனையின் கீழ்த்தளம் முழுக்க நாகங்கள் என்றனர் சேடியர். நேற்று அடுக்கலங்களின் அறையை திறந்த போது வைக்கோல் சுருட்கள் போல நாக குழவிகளை கோலால் அள்ளி அள்ளி வெளியே போட்டார்கள் என்றாள். துச்சளை சாலையை நோக்கி கொண்டே வந்தாள். அத்தனை சுவர் விளிம்புகளிலும் கரிய கோடென நனைந்த காகங்கள் செறிந்து அமர்ந்திருந்தன. மரக்கிளைகள் காகங்களால் கருமை கொண்டிருந்தன. அதோ என்றாள் சாரிகை. சாலையோரத்தில் 2 நாகங்கள் வால் சொடுக்கி சிறு சுவர் இடுக்கு ஒன்றுக்குள் நுழைந்தன. ஆனால் எவரும் மஞ்சுவது போல் தெரியவில்லை என்றாள் துச்சளை. ஆம் அரசி, நகர் மக்கள் நாகங்களை கொண்டாடுகிறார்கள். இந்திர விழா எழுந்தது போல் அனைவரும் களிவெறி கொண்டிருக்கிறார்கள் என்றாள் சாரிகை. துச்சளை சாலைகளில் சென்றவர்களை நோக்கி கொண்டு அமர்ந்திருந்தாள். மழையில் நனைந்த ஆடைகள் உடலோடு ஒட்டி இருக்க தலைமயிரிலும் மீசையிலும் தாடியிலும் நீர்த்துளிகள் மின்ன அவர்கள் உள்ளிருந்து எழுந்த உவகையில் சிரித்து கொண்டிருந்தனர். நடைகளில் துள்ளலும் கை வீச்சுக்களில் விசையும் தெரிந்தது. பெண்டிரும் சிறியோரும் களி கொண்டு உறக்க கையசைத்து பேசினர். ஒருவரை ஒருவர் நோக்கி கூச்சலிட்டனர். நகரின் நடுவே அவர்களின் தேர் சென்றதை எவரும் ஒரு பொருட்டென கருதவில்லை. நடை ததும்ப தெருவின் மேல் எழுந்து வழிமறித்தவர்களை முன்னால் சென்ற வீரர்கள் அதட்டியும் வேலால் உந்தியும் விலக்கினார்கள். நாகங்களை கண்டு விழி பழகிய பின் அவை மட்டுமே தெரிகின்றன. அத்தனை இடுக்குகளிலும் நிழல்களே நாகங்களாகிவிட்டிருக்கின்றன என்றாள் சாரிகை. நம் சித்தம்தான் மயங்கிவிட்டதா? இவை நம் உளமயக்குகளா என்றாள் சூரியை. துச்சளை அதை ஒரு கொடுங்கனவென்றே உணர்ந்தாள். மேற்கு காட்டிலிருந்து கிளம்பி திரும்பி வரும்போதே அவள் கால் தளர்ந்து மயங்கி விழுந்தாள். கரிய நதிப்பெருக்கு ஒன்றில் மிதந்து செல்வதாக கனவு கண்டாள். வழுப்புடல் கொண்ட மீன்களும் நெளியும் தேர் அட்டைகளும் உடலை தொட்டு சென்றன. குமிழிகள் எல்லாம் புழுக்கள் என்று உணர்ந்தாள். பெரிய குமிழிகள் எருமை விழிகள்,
கழுதைகளின் விழிகள், பன்றிகளின் விழிகள் செவ்வொளி கொண்டிருந்தன. அது கெட்டு நிறம் மாறிய குருதியின் பெருக்கு, இழை மனம் கொண்ட சீழ். துயிலிலேயே உடல் உலுக்க வாயுமிழ்ந்தாள். மீண்டும் மீண்டும் கழுத்திருகிய விலங்கென ஒலி எழ குமட்டி கொண்டிருந்தாள். தன் அறையின் மஞ்சத்தில் விழிப்பு கொண்ட போது மூச்சு திணற நதியின் அடிச்சேற்றில் கால் உதைத்து குளிர்ந்த நீர்ப்பரப்பை பிளந்து எழுவது போல் உணர்ந்தாள். உடல் நனைந்து ஆடைகள் ஒட்டி இருந்தன. இடம் உணர்ந்ததும் விடாய் விடாய் என்றாள். சாரிகை கொண்டு வந்த குளிர் நீரை 4 மிடறு உண்டதும் குமட்டி ஓசையுடன் வாயுமிழ்ந்தாள். உடல் நடுங்க கண்களில் நீர் வழிய மீண்டும் மஞ்சத்தில் படுத்திருந்தாள். அன்று முழுக்க காயும் உடலுடன் கனவிலும் நனவிலுமாக ஊசலாடிய சித்தத்துடன் மஞ்சத்தில் கிடந்தாள். முழு விழிப்பு எழுந்ததுமே கையோன்று எழுந்தமர்ந்து, சாரிகை சாரிகை! ஓடி வந்த சாரிகையிடம், நாம் கிளம்புகிறோம் என்றாள். அரசி என அவள் வியக்க, இப்போதே, உடனே என்றாள் துச்சளை. கோட்டை முகப்பை தேர்கள் சென்று அடைந்த போது அங்கே மனோதரர் புறவியில் அவர்களுக்காக காத்து நின்றிருந்தார். நனைந்த மண்ணில் புறவி குழம்புகள் எழுத்தாணி பொறிக்கும் எழுத்துக்கள் என பதிய ஓசையில்லாது அருகணைந்து தலை வணங்கி, தங்களுக்கு விதுரரின் செய்தி உள்ளது அரசி என்றான். சொல்க என அவள் உணர்ச்சி ஏதுமின்றி சொன்னாள். தாங்கள் நகர் நீங்குவதை அமைச்சர் விதுரர் ஏற்கிறார். சிந்துவில் நலமுடன் இருக்கும்படி வாழ்த்துகிறார். தங்களுடன் வந்து கங்கையில் படகிலேற்றி அனுப்பும்படி எனக்கு ஆணை என்றார் மனோதரர். துச்சளை, நன்று, தங்கள் துணை எனக்கு உதவும் என முகமன் உரைத்தாள். மனோதரர் தலை வணங்கி விலகு பின்னிருந்து துச்சளை, மானோ, என்ன நிகழ்கிறது இங்கே? அவர் ஒரு கணம் நின்ற பின் அவள் முகத்தை ஏறிட்டு நோக்கி, இது முன்பும் இங்கு நிகழ்ந்துள்ளது அரசி. இம்முறை இது நீங்கா கொடுநோய் என தோன்றுகிறது. நகரை நஞ்சு மூடியிருக்கிறது என்றாள் துச்சளை. ஆம், இங்கு என்றும் இருந்ததுதான் அது. இன்னும் சில நாட்களில் இங்கே எவரும் எஞ்சப் போவதில்லை என்றார் மனோதரர். துச்சளை பெருமூச்சு விட்டு நிலத்தை நோக்கி கொண்டிருந்தாள். ஈரமண்ணில் இருந்த வளைந்த கோடுகள் நாகம் வழிந்து சென்ற தடங்கள் என உணர்ந்ததும் அவள் உடல் மெய்ப்பு கொண்டது. அதை உணர்ந்த மனோதரர், அவை இந்நகரை எடுத்துக்கொண்டு விட்டன அரசி என்றார். விதுரர் எங்கே என்று துச்சளை கேட்டாள். இந்நகரின் முதிய வைதிகரான தீப்தர் நேற்று முன்னாள் மறைந்தார். அவருடைய இல்லத்திற்கு அரச முறைமையாக பட்டும் வரிசையும் கொண்டு சென்றிருக்கிறார் என்றார் மனோதரர். கற்க முனிவரின் குருமரபில் வந்தவர் தீப்தர் என்று அறிந்திருப்பீர்கள் அரசி. முன்பொரு முறை இந்நகர் காகவஞ்சத்தால் சூழப்பட்ட போது இமயமலையில் இருக்கும் காகதீர்த்தத்தில் இருந்து நீர் கொண்டு வந்து அரசரை நீராட்டி இதை விடுவித்தவர் அவர். அன்று முதல் இந்நகரில் தான் தங்கி இருந்தார். அவருக்கு வைதீகர் அவையில் முதன்மை இடம் இருந்தது. துச்சளை உள நடுக்குடன், அவர் எப்போது மறைந்தார்? அரசர் கலிச்சுனை ஆடிய அதே பொழுதில். அவர் இல்லத்தை காகங்கள் சூழ்ந்து கொண்டு பெரும் குரல் எழுப்பின. ஓசை கேட்டு அவர் மைந்தர் எழுந்து வந்து நோக்கிய போது இல்லம் கரும் புகை என காகங்களால் மூடப்பட்டிருந்தது. முனகல் ஓசை கேட்டு அவர் சென்று நோக்கிய போது தீப்தர் உயிர் துறந்திருந்தார். துச்சளை பெருமூச்சுடன் செல்வோம் என கை காட்டினாள். மனோதரர் தலை வணங்கி கை காட்ட தேர் முனகலோசையுடன் கிளம்பியது. தேர் செல்லத் தொடங்கியதும் துச்சளை, கற்கரின் கதை என்னடி என்றாள். சூரியை அக்கதையை சொல்லத் தொடங்கினாள். கலாவதி கேட்ட அச்சொல் மறைந்த ஆசுர மொழிகளில் ஒன்றில் அமைந்தது. அதை சொல்லித் திரிவன இக்கரிய பறவைகள் என்பதனால் அவை அப்பெயரையே சூடிக்கொண்டன. சாரிகை, தாசார்கனின் ஒவ்வொரு கசப்பும் காழ்ப்பும் வஞ்சமும் தனிமையும் வெறுமையும் காகங்களாக எழுந்து விண்ணில் நிறைந்தன என்கிறது பராசரரின் புராண மாளிகை. அவை மானுடரை ஐயத்துடன் நட்புடன் எப்போதும் நோக்கி கொண்டிருக்கின்றன என்றாள் துச்சளை. அது எவ்வண்ணம் கலியின் கொடி என்றாகியது என்றாள். சாரிகை சூரியயை நோக்கிவிட்டு அறியோம் என்றாள். சில கணங்களுக்கு பின் துச்சளை, அறிய முடியாமை ஒன்றால் தான் அவ்வண்ணம் அமைய முடியும் என்றாள். எழுந்து அமைந்த காகம் ஒன்று ஏன் என வினவியது. அவள் அதை நோக்கிவிட்டு விழி விலக்கி கொண்டாள். கலிவனத்தின் தலைமை நரியான அகாபிலன்
3 நாட்களாக காட்டுக்குள் குவிக்கப்பட்டிருந்த பலி விலங்குகளின் ஊனை இளையோரான கிக்கிகன், லோமசன், செருங்கன், சிறுகாலிகன் ஆகியோருடன் இணைந்து தின்று கொண்டிருந்தான். அவனை சூழ்ந்து அக்காட்டிலிருந்த அத்தனை நரிகளும், ஓநாய்களும், கழுதை புலிகளும், செந்நாய்களும், கழுகுகளும் கூடி ஊன் உண்டன. அவை அனைத்துக்கும் பல நாட்கள் உண்பதற்கான ஊன் இருந்தமையால் பூசல்கள் குறைவாகவே நிகழ்ந்தன. அவை கூடி உண்ணும் ஒலி காட்டின் உருமலென இரவும் பகலும் ஒலித்து கொண்டிருந்தது. தொடக்கத்தில் காட்டுக்குள் இருந்து மெல்லிய காலடிகளும் ஒளிரும் விழிகளுமாக வந்த புலிகளும், புதர்களுக்குள் வாலசைவாக தோன்றி முழவோசையுடன் தலை தூக்கிய சிறுத்தைகளும் தங்களுக்கு உகந்த விலங்குகளை கவ்வி இழுத்து கொண்டு புதர்களுக்குள் சென்று மறைந்தன. அவை செல்வதற்காக காத்திருந்த கழுதை புலிகள் எக்காலமிட்டன. மரக்கிளைகளிலும் புதர்களின் மேலும் அமர்ந்திருந்த கழுகுகள் புதைந்திருந்த வெண்தலை நாகமென மேலெழ சிறகடித்து எழுந்து சுழன்றன. அகாபிலன், என் குடியினரே, பிரிந்து செல்லாதீர். ஒன்றாக இணைந்து ஒற்றை ஊன்குவையை அணுகுக. பிறரை அருகணைய விடாதீர்கள் என்றான். அவன் இளையவனாகிய கிக்கிகன், இந்த எருமை சுவையானது என்றான். ஆம், சில நாட்களில் சற்றே அழுகி மென்மையாகும், அப்போது மேலும் இனியது என்றான் அகாபிலன். அவர்கள் உரிமையபடி கால்களை விரித்து ஊன்றி ஊனை கடித்து இழுத்து உண்டனர். நீண்ட குடல்களை கவ்வியபடி ஓடிய கிருங்கன், இத்தனை நீளம், இது முழுமையும் எனக்கு என மகிழ்ந்து வால் சுழற்றி குதித்தான். ஊன்மலை ஊன்மலை என தன்னைத்தானே சுற்றி வந்த பின் பெரிய துண்டுகளாக கவ்வி உண்ட லோமசன் தொண்டையில் ஊன் சிக்க விக்கலோசை எழுப்பி கக்கி மீண்டும் உண்டான். கிக்கிகன் இரு முன்னங்கால்களாலும் தொடை ஒன்றை பற்றியபடி நெஞ்சு மண்ணில் பதிய படுத்து கண்களை மூடியபடி மென்று விழுங்கிக் கொண்டிருந்தான். உண்டு நிறைந்ததும் அவர்கள் சற்றே விலகி அமர்ந்தனர். உண்டவற்றை கக்கி சிறிதாக அள்ளி மீண்டும் மென்று விழுங்கினர். அப்படியே விழி சொக்க விழுந்து கால் பரப்பி துயின்றனர். அவர்களின் கண் இமைகளும் காதுகளும் அசைந்து கொண்டிருந்தன. அவ்வப்போது வால் சுழன்று அமைந்தது. ஏதோ அகவெளி பெற்ற லோமசன் எழுந்து அமர்ந்து முகத்தை வானோக்கி தூக்கி உரக்க கூவினான். மேலும் 2 நரிகள் எழுந்து ஊளையிட்டன. படுத்திருந்தவை தலை தூக்காமலேயே ஊளையிட்டு மெல்ல ஓய்ந்து வாய் சப்பிக்கொண்டு மீண்டும் துயின்றன. கனவில் மேலும் பெரிய ஊன்மலைகளைக் கண்டு வாய் விளிம்பு ஊறி வழிய விழித்தழிந்து உடலில் மொய்த்த ஈக்களை கடித்து துரத்தின. சற்றே வயிறு ஓய்ந்ததும் மெல்ல எழுந்து தவழ்ந்து சென்று மீண்டும் ஊன்குவையில் ஏறி உண்ணத் தொடங்கின. சிறுகாலிகன் மிக இளையோன். ஊனை விட குருதி கலந்த சுனை நீரை நக்கி உண்பதில் அவன் ஆர்வம் கொண்டிருந்தான். அவனை நோக்கி அகாபிலன், மூடா, அங்கே என்ன செய்கிறாய்? உன் வயிறு நிறைந்தால் ஊனை எப்படி உண்பாய் என்றான். சிறுகாலிகன் துள்ளி குதித்து வாலை சுழற்றி, சுவையானது என்றான். மூடர், அவனை இழுத்து வாருங்கள் என்றான் அகாபிலன். 2 நரிகள் சென்று அவனை கவ்வி தூக்கி இழுத்து வந்தன. உண்க, நீ வளர்வாய் என்று மூத்தவன் இளையவனை வாழ்த்தினான். நான் குருதியை அருந்துவேன் என்றான் சிறுகாலிகன். அறிவிலி, அது குருதி அல்ல, வெறும் நீர் என்றான் அகாபிலன். இதோ இந்த கரிய பசையே குருதி, ஆற்றல் அளிக்கும் அமுது, இதை உண்க. சிறுகாலிகன் மூத்தவன் அளித்த குருதி குழம்பை நக்கி உண்டான். அவர்கள் மீண்டும் உண்ணத் தொடங்கிய போது திரும்பி சேற்றில் இறங்கி சுனை நீரை குடிக்கலானான். அவர்கள் உண்ண உண்ண ஊன் மிகுந்து கொண்டே இருப்பது போல் இருந்தது. எரி என கொள்ளும் தோறும் விளைவு கொண்டது வயிறு. வானிலிருந்து மேலும் மேலும் கழுகுகள் வந்திறங்கின. புதிய சென்னாய் கூட்டங்கள் பசியோலத்துடன் வந்து ஊன் மேல் பாய்ந்தன. மெல்ல ஊன்குவை மறைந்தது. வெண்ணிற எலும்புகளும் மட்கிய தோள்களும் வால் மயிர்களுமாக அப்பகுதி எஞ்சியது. எலும்புகளை நாவால் நக்கியும் கடித்து உடைத்தும் என்றும் கழுதை புலிகள் அங்கேயே கிடந்தன. அகாபிலன், நாம் உண்பதற்கு இனி இங்கே ஏதும் இல்லை, வருக என்றான். அவர்கள் அவனை தொடர்ந்து சென்றனர். செல்லும் வழி எங்கும் மோப்பம் பிடித்தபடியே நடந்த அகாபிலன், அயலார், கெடுமணம் கொண்டவர்கள், சர்ப்பன் என்னும் நரி இங்கு எரியூட்டப்பட்டுள்ளது என்றான். நோக்குக, சாம்பலுக்குள் அனல் இருக்கலாம் என்றான் அகாபிலன். அவன் தயங்கி முகர்ந்து, இல்லை, முற்று அணைந்து விட்டது என்றான்.
சிறுகாலிகன் ஊளையிட்டபடி ஓடி வந்து வால் சுழற்றியபடி தன்னைத்தானே சுற்றினான். என்ன அது என்றான் அகாபிலன். அது மயிர், அறிவிலி, துப்பு அதை. சிறுகாலிகன் அவனை தவிர்த்து அப்பால் ஓடி வாயில் முடியுடன் நின்றான். அதை உண்ண முடியாது மூடா என்றான் அகாபிலன். கிருங்கன் கலியின் ஆலய முகப்பில் சென்று நின்று, காகத்தின் இறகு மட்கிவிட்டிருக்கிறது என்றான். கிக்கிகன் அங்கே இருந்த நெய் விளக்குகளில் எஞ்சியிருந்த துளிகளை நக்கி பெரும் மூச்சு விட்டான். அணைந்த பந்தங்களுக்கு கீழே சொட்டியிருந்த மீன் நெய்யை லோமசன் முகர்ந்து நக்கி பார்த்தான். தன்னை எவரும் நோக்கவில்லை என உணர்ந்ததும் சிறுகாலிகன் அருகணைந்து, உண்பதற்குரியதா என்றான். கிருங்கன், நெய் என்றான். சிறுகாலிகன் அதை நக்கி உண்ண, அவனை தடு, மண்ணை உண்ண போகிறான் என்றான் அகாபிலன். லோமசன், துப்பு. சிறுகாலிகன் துப்பிவிட்டு, இங்கே ஊன் மனம் வீசுகிறது. கிருங்கன் ஓசை கேட்டு திரும்பி நோக்க, இரு கழுதை புலிகள் சுனைக்குள் இருந்து அழுகிய எருமைத்தலை ஒன்றை கவ்வி இழுத்து சேற்றினூடாக மேலே கொண்டு செல்வதை கண்டான். அகாபிலன், அவர்களுடன் நாம் பூசலிட முடியாது. மேலும் நீருக்குள் அழுகியதை நாம் உண்பதில்லை என்றான். சிறுகாலிகன், ஆகவேதான் அந்நீர் சுவையுடன் இருந்தது என்றான். சிறிய பறவைகள் மரக்கிளைகளிலிருந்து இறங்கி ஊன் கிடந்த மண்ணை கிளறியும் கொத்தியும் உண்ணத் தொடங்கின. பெரிய பறவைகள் சிறகடித்ததும் அவை ஒரே அலையென எழுந்து காற்றில் சுழன்று மீண்டும் அமைந்தன. சிறுகாலிகன், நான் சென்று அவற்றுடன் விளையாட விரும்புகிறேன் மூத்தவரே என ஆர்வத்துடன் சொன்னான். அவற்றை நம்மால் பிடிக்க முடியாது என்றான் அகாபிலன். ஆம், ஆனால் நாம் அவற்றுடன் விளையாடலாம் என்றான் சிறுகாலிகன். இரு கழுதை புலிகள் சுனைக்குள் இறங்கி மேலும் ஒரு எருமை தலையை கவ்வி கொண்டு சென்றன. கரையில் நின்றிருந்தவை இழித்தபடி குரல் எழுப்பின. அவற்றுக்கு ஒன்றும் ஆவதில்லை. அவற்றின் வயிற்றுக்குள் காட்டெரியை ஆளும் அனலை குடிக்கொள்கிறாள் என்றான் லோமசன். எரிச்சலுடன் தன் உடலில் மொய்த்த ஈக்களை விரட்டிய பின், நம் இடத்துக்கு ஏன் இந்த மானுடர் வருகிறார்கள் என்றான் கிருங்கன். இவர்கள் வந்தமையால் அல்லவா இந்த உணவு என்றான் லோமசன். அகாபிலன், நாம் எவரையும் நம்பி இல்லை. நமக்கு இங்கே ஒருபோதும் உணவு குறைந்ததில்லை என்றான். சிறுகாலிகன் மெல்ல அருகணைந்து சிறு பறவைகளை வால் சுழற்றி துள்ளி பிடிக்க முயல அவை எழுந்து பறந்தன. சிறிய உவகை ஓசை ஒன்றை எழுப்பியபடி சிறுகாலிகன் துள்ளி துள்ளி சுழன்றான். மகிழ்ச்சியுடன் அவனை நோக்கிய அகாபிலன், அழகன், நம் அன்னை அவனில் மகிழ்ந்திருந்தாள். நெய்யை முகந்து கொண்டிருந்த லோமசன், அன்னை இப்போது எங்கிருப்பாள்? வேறெங்கோ, அதே பெயரில் அதே வடிவில் இருப்பாள் என்றான் அகாபிலன். நாம் இறந்து மீண்டும் அவ்வண்ணமே பிறக்கிறோம். இந்த பறவைகள், கழுதை புலிகள், செந்நாய்கள், கழுகுகள் அனைத்தும் அவ்வடிவில் அப்பெயரில் மீண்டும் நிகழ்கின்றன. உதிர்ந்த இலைகள் மீண்டு வருகின்றன. அலைகள் சென்று மடிந்தெழுகின்றன. லோமசன் செவிகளை சொடுக்கியபடி கூர்ந்து நோக்கிவிட்டு திரும்பி கிருங்கனை நோக்கினான். என்றும் இருப்போம் என்று உணர்ந்திருப்பதனால் நமக்கு இறப்பு அச்சமூட்டுவதில்லை. தெய்வங்களை நாம் வழிபடுவதும் இல்லை என்றான் அகாபிலன். கிக்கிகன், உள்ளே எவரோ இருக்கிறார்கள் என்றான். லோமசன், எவர் என திரும்பினான். அவன் மூச்சிழுத்து பிடரி சிலிர்த்து நிற்பதைக் கண்டு, இந்த இடம் நம்முடையதல்லவா என்று சொன்ன கிருங்கனும் மெய்ப்பு கொண்டு தலை தாழ்த்தினான். அப்பால் இளையவனை நோக்கி மகிழ்ந்திருந்த அகாபிலன், என்ன செய்கிறீர்கள் என்றபடி திரும்பி நோக்கினான். உடன் பிறந்தார் மூவரும் நோக்கி நின்றிருப்பதைக் கண்டு, யார் என்றான். எதிரிகளின் மனம் எழவில்லையே என எண்ணிய போதே அவனும் கண்டுவிட்டிருந்தான். மூச்சிழுத்துவிட்டு மெல்ல காலடி வைத்து அவன் கருவறையை அணுகினான். கலிதேவன் என அமைந்த கல்லுருளையின் விழிகள் உயிரொளியுடன் திறந்திருப்பதை அவன் கண்டான். குருதிச்சாரல் 42வது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது. நன்றி.